சஹாபா என்பது பட்டம் அல்ல, சஹாபா என்பது டிகிரி அல்ல. வழி கூட முயற்சித்து பெறலாம், சஹாபா முயற்சித்து பெற முடியாது. ரப்பு தேர்ந்தெடுத்தான். ஹிஜ்ரத் செய்து அர்ப்பணித்தவர்கள், நுஸ்ரத் செய்து அரவணைத்தவர்கள், ஜிஹாது செய்து போராளிகள் என்று ஷஹீதானவர்கள், இந்த உம்மத்து வாடுகிற 8 திக்கிலும் உலகமெல்லாம் கொண்டு போய் இந்த மார்க்கத்தை சேர்த்தவர்கள். அல்லாஹ்வே ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ எங்க வந்து விமர்சிக்கிற? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹுல முஆவியா உண்டு, அதுக்குள்ள அபூ சுஃபியான் உண்டு, அதுக்குள்ள எல்லாம் உண்டு. சஹாபாக்களில் ஒருவரையும் விட்டு கொடுக்க முடியாது. அஹ்ல பைத்துகளை போற்றாமல் இருப்பதும் தவறு, சஹாபாக்களை போற்றாமல் இருப்பதும் தவறு. சஹாபாக்கள் ஒரு கண், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பம் இன்னொரு கண். அன்பிற்குரியவர்களே, தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க, ஏன் உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்திற்கும் அது அல்லாத பிற கொள்கைகளுக்கும் இடையில் இருக்கிற ஒரு சின்ன இடைவெளி, அது சரியான முறையில் புரியப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் இங்கே இந்த தலைப்பு தரப்பட்டிருப்பதாய் நான் கருதுகிறேன். சஹாபாக்களை உச்சகட்டமாக போற்றுகிற ஒரு சமுதாயம், மறுபக்கம் அஹ்லு பைத்துகளை கொண்டாட, அவர்களை போற்ற, பாராட்ட, பாதுகாக்க, அவர்களின் அகமியங்களை விளங்கிக் கொள்ள தவறுவது என்பது ஒரு மாபெரும் தவறு. மறுபக்கம் அஹ்லு பைத்துகளை தூக்கி பிடிக்கிறோம் என்கிற பெயரால் மூத்த முன்னோடிகளான சஹாபா பெருமக்களை வார்த்தைகளால் வதம் செய்வது, சில கடுத்த வார்த்தைகளால், தடித்த சொற்களால் சில மூத்த சஹாபாக்களை கூட விமர்சிக்கும் ஒரு போங்கு சமீப காலமாக சிலருக்கு வியாதியாய் பிடித்திருக்கிறது. இதுவும் மாபெரிய தவறு. 2 பேருமே 2 கண்கள், சஹாபா பெருமக்கள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த உம்மத்தில் சஹாபாக்கள் அத்தனை பேரும் பரிசுத்தமானவர்கள். ஒரு சஹாபியை கூட அதிலே இருந்து, அந்த பரிசுத்தத்திலே இருந்து நாம் விளக்க மாட்டோம். ஒரு சஹாபியை கூட விமர்சனம் என்ற பெயராலே தகாத வார்த்தைகளை பேச மாட்டோம். ஒரு சஹாபியை கூட அவர்களின் அந்தஸ்தை விட்டு கீழே இறக்க மாட்டோம், இறக்க அனுமதிக்கவும் மாட்டோம் என்று இருக்கிற போது, மூத்த சஹாபாக்களை, முன்னோடிகளான சஹாபாக்களை, எம்பெருமானாருக்கு மிகவும் நெருக்கமும் அணுக்கமும் பெற்றிருந்த சஹாபாக்களை விமர்சிக்கிற ஒரு போங்கு நாங்கள் அஹ்லு பைத்தை கொண்டாடுபவர்கள் என்று சொல்லுபவர்களால் இன்றைக்கு முன்னெடுக்கப்படுகிறது. இது தவறு என்று திருத்துகிற நோக்கத்தில் தான் 2 கண்கள். சஹாபாக்கள் ஒரு கண், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பம் இன்னொரு கண். சமீப காலங்களில் நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, ஊர் சொல்ல விரும்பவில்லை, எந்த மஜ்லிஸ் என்று சொல்ல விரும்பவில்லை, சஹாபாக்களில் குறிப்பாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களை சபையில் வைத்து, மீட்டிங்கில், பப்ளிக் மீட்டிங்கில் வைத்து, அவர்கள் போன்றவர்களையும் ஃபத்ஹ் மக்காவின் போது இஸ்லாத்திலே சேர்ந்த சில மாண்பிற்குரிய சஹாபாக்களின் பெயர்களையும் சொல்லி அவர்களை அவ்வளவு தூரம் தரம் தாழ்ந்து விமர்சிப்பவர்கள் எந்த பேனருக்கு பின்னாலே இருக்கிறார்கள் தெரியுமா? நாங்கள் அஹ்லு பைத்தை கொண்டாடுபவர்கள் என்பதற்கு பின்னால். ஆனால் இங்கே மிகச்சரியான புரிதல் வேண்டும். 2 கண். சஹாபாக்களில் ஒரு கண்ணை மறைத்து கொண்டு இன்னொரு கண் சரியாகாது. அஹ்லு பைத்துகளை போற்றாமல் இருப்பதும் தவறு, சஹாபாக்களை போற்றாமல் இருப்பதும் தவறு. அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் 2 பேரையும். நான் ஆரம்பத்தில் ஒரு செய்தி சொல்ல வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், ரப்பு நாடியதை படைக்கிறான், ரப்பு நாடியதை தேர்ந்தெடுக்கிறான். வரப்புக யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார். ஒட்டுமொத்தமாக மனித குலத்திலே இருந்து எங்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் தேர்ந்தெடுக்கிறான். அதற்கு அரபு வேண்டும், அரபில மக்கா வேண்டும்,
அதில் குறைஷி வேண்டும், குறைஷியில பனு ஹாஷிம் வேண்டும். படிப்படியாக இந்த தேர்வு ரப்புடையது. எம்பெருமானாருக்கு தோழர்களாக இருக்கிற நற்பேறு யாருக்கு கிடைக்கும் என்று தேர்ந்தெடுத்தவன் ரப்புல் ஆலமீன். ஃபக்தாரஹுமுல்லாஹு லிசுஹபத்தி நபியிஹி. நபிக்கு தோழமை யார்? அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். ஆசை நம்ம எல்லோருக்கும் இருக்கும். நாயக காலத்தில் பிறந்திருக்கலாமே, கைருல் குரூன் என்கிற அந்த பொற்காலத்தின் புனிதர்களாய் ஆயிருக்கலாமே, ஆசை இருக்கலாம். தேர்ந்தெடுத்தது அவன். சஹாபா என்பது பட்டம் அல்ல, சஹாபா என்பது டிகிரி அல்ல, சஹாபா என்பது முயற்சித்து பெறுவதல்ல. வழி கூட முயற்சித்து பெறலாம், சஹாபா முயற்சித்து பெற முடியாது. ரப்பு தேர்ந்தெடுத்தான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற சமகாலத்தில் இவர்கள் வாழ வேண்டும் என்று அவன் முடிவு செய்தான். அண்ணலின் காலத்திலே இந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் வாழ்ந்தார்கள். சஹாபாக்களின் மாண்பு குறித்து உங்களுக்கு அதிகம் அவர்களுடைய புகழ் ஆரங்களை பேச வேண்டியதில்லை, அவ்வளவு நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அகீதத்து அஹ்லி சுன்னத்தி வல் ஜமாஅ என்கிற அடிப்படையில் சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய அகீதா என்பது எந்த சஹாபியையும் தரம் தாழ்ந்து விமர்சிக்க கூடாது. அபர்ரஹா குலூபன் வ அஅமகுஹா இல்மன். வரிசையாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லித் தருவார்கள், உள்ளம் பரிசுத்தமானவர்கள், கல்வியில் ஆழமானவர்கள், இறையச்சத்தின் உச்சத்தில் இருந்தார்கள். குல்லுஹும் அதூல், எல்லாமே நீதவான்கள். ஒரு சஹாபியை கூட நாம் இறக்கி பேச முடியாது. இங்கேதான் தயவு செய்து நீங்கள் கவனிக்க வேண்டும். ஷியாக்களுக்கும் அஹ்லு சுன்னாவுக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு என்ன என்பது புரிய வரும். நாமெல்லாம் அரபிக் கல்லூரியிலே படித்திருப்போம். தஃதீலு ஷைഖைன் என்று சொல்லி ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருவரினுடைய மாண்பை ஒரு நூல் இலை அளவு கூட இறக்காதவனுக்கு பெயர் சுன்னத் வல் ஜமாஅத்துக்காரன். அவர்களை தரம் தாழ்த்தி அஹ்ல பைத்துகளை நேசிக்கிறோம் என்கிற பெயரால் மற்றவர்களை தூக்கி வைக்கிற இடத்தில் தான் ஷியாக்கள் இருப்பார்கள். பல்வேறுபட்ட வழிகட்ட ஃபிர்காக்கள் இருக்கும். இன்னைக்கு உள்ள திறந்து பார்த்தா ஷியா லேபிள், வெளியில மூஞ்சியில சுன்னத்து வல் ஜமாத் லேபிள். நாங்களும் சுன்னத்து வல் ஜமாத் என்று சஹாபாக்களில் சில பேரை அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் அவங்க நாவுகளை பாதுகாக்கணும், முனாஃபிக்குகள் என்று பேசுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். யூடியூப்ல இருக்கிறது அன்பிற்குரியவர்களே, தமிழகத்தில் பேசப்பட்ட தன்னை ஆலிம் என்று அவனெல்லாம் சொல்லிக் கொள்ளுகிற பேச்சுகள். சஹாபாக்களின் தரத்தை இறக்கக்கூடாது, அஹ்ல பைத்துகளின் தரமும் இறங்கக்கூடாது. யார் அஹ்ல பைத்துகள்? உங்களுக்கு அதுவும் தெரியும். சஹாபிகளுக்கென்று சில ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கிறது. வஹியை வாங்கியவர்கள், வஹியை உச்சரித்தவர்கள், எழுதியவர்கள், உள்ளத்திலே தேக்கியவர்கள், மட்டைகளிலும் ஓலைகளிலும் எழுதியவர்கள், அந்த வஹிக்கு காரணமானவர்கள் எல்லாம் அவர்கள். ஹிஜ்ரத்து செய்து அர்ப்பணித்தவர்கள், நுஸ்ரத்து செய்து அரவணைத்தவர்கள், ஜிஹாது செய்து போராளிகள் என்று ஷஹீதானவர்கள், இந்த உம்மத்து வாடுகிற 8 திக்கிலும் உலகமெல்லாம் கொண்டு போய் இந்த மார்க்கத்தை சேர்த்தவர்கள். சொல்லிக்கொண்டே போகலாம் சஹாபாக்களின் மாண்பு. அஹ்ல பைத்துகளின் மாண்பும் சளைத்ததல்ல. ஒரே ஒரு துண்டை எடுத்து துண்டுக்கு கீழே அலி ரலியல்லாஹு அன்ஹுவை வைத்து, ஃபாத்திமா அம்மாவை உள்ளே வைத்து, ஹசன் ஹுசைன் குழந்தைகளை உள்ளே வைத்து, தாங்களும் உள்ளே இருந்து இந்த போர்வைக்கு கீழே இருப்பவர்களை எல்லாம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஹாஉலாஇ ஆலி, யா அல்லாஹ் இவர்கள் எனது குடும்பத்தினர்கள். ஆலிஹி என்று நாம் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தைக்கு இந்த ஹதீஸ் நிதர்சனம். ஹாஉலாஇ ஆலி ஃபஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி. எனவே யா அல்லாஹ் முஹம்மதுவின் மீதும் இந்த குடும்பத்தின் மீதும் யா அல்லாஹ் நீ கிருபை செய். ஆலிஹி என்பது இந்த போர்வைக்குள்ள இருப்பவர்களுக்கெல்லாம் அடக்கம். அலமா இப்னு ஹஜ்ருல் அஸ்கலானி ரஹிமகுல்லாவின் வார்த்தையில் சொல்லுவதென்றால் அஸ்ஹாபுல் கிசா, அவங்களுக்கு வச்ச பேர். இவர்கள் ஒரு துணிக்கு கீழே உள்ளவர்கள். வேறொரு நாள் இரவு சஃபரிலே இருந்து வீட்டுக்கு திரும்பிய நேரம்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை கூப்பிட்டு, அன வஅன்தி வஹாதானி வஹாதர் ராகித் ஃபி மகானி வாஹிதின் ஃபில் ஜன்னா யௌமல் கியாமா. ஃபாத்திமா, நான், நீ, இந்த ரெண்டு பசங்க, இந்த தூங்கிட்டு இருக்காருல்ல அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு தூங்கிட்டு இருக்காருல்ல அவர், நாம் எல்லாருமே சொர்க்கத்தில் ஒரு இடத்தில் இருப்போம். அஸ்ஹாபுல் கிஸா என்பதற்கு இவைகள் விளக்கம். அஹ்ல பைத்துகள் இந்த உலகத்தில் அல்லாஹுவின் தூதரால் சொல்லப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டவர்கள். சற்றும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உட்பட அந்த குடும்பம் எந்த வகையிலேயும் தரம் தாழ்த்தப்படக்கூடாது. அதில் சுன்னத்து வல் ஜமாத்துக்கு மாற்று கருத்து இல்லை. சொல்ல போனால் அவர்களை போற்ற வேண்டும், போற்ற வேண்டும். எவ்வளவு தூரம்! ரசூலுக்காக அஹ்ல பைத்துகளை நேசிப்பவன் தான் உண்மையான சுன்னத்து வல் ஜமாத்துக்காரன். ரசூலுக்காக ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்றவர்களை, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் நேசித்த வார்த்தைகளை எல்லாம் பார்த்தால், அல்லாஹுவின் தூதருக்காக அந்த குடும்பத்தை உயிரினும் மேலா பி அபி யாரு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவை, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவை வச்சுக்கிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கும்போது அபூபக்கர் அல்லான்னு சொல்கிறாங்க, பி அபி ஷபீஹம் பின் நபியி லைஷ ஷபீஹம் பி அலி. எங்களுடைய பெற்றோர் மீது அர்ப்பணம். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ஹசன் ஹுசைன் அச்சு அசலா ரசூலுல்லா மாதிரி இருக்காங்க, அலி மாதிரி இல்லை என்று சொன்னபோது அலியுன் யஸ்மஉ வயதபஸ்ஸம், அலி ரலியல்லாஹு உட்கார்ந்து சிரிக்கிறாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் நாயகம் போல இருக்கிறார்கள், அலியை போல இல்லை. இந்த ஹதீஸிற்கு விளக்கம் எழுதக்கூடிய முஸ்னதில் பதிவாக இருக்கிற இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தில் அபூபக்கர் ஹசன் ஹுசைனை நேசித்தது அலிக்காக அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக. பெருமானாருக்காக அஹ்ல பைத்துகளை நேசிக்க வேண்டும். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மனம் கோணாமல் எத்தனை எத்தனை சஹாபாக்கள், சின்னதா உலமாக்கள் நிறைய இருக்கிறார்கள். சூரத்து தஹர் உங்களுக்கு தெரியும். ஹல்லதா அலல் இன்சான் ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மذ்கூரான்னு தொடங்கி வல்லாலிமீன அஅத்த லஹும் அதாபன் அலீமான்னு முடியுது. சூரத்து தஹ்ரில் உங்களுக்கு தெரியும் அது யார் விஷயத்தில் இறங்குச்சுன்னு வரும்போது நீண்ட இது நான் சொல்ல விரும்பலை. மிஸ்கீனம் வயத்தீமம் வ அசீரான் வருதல்ல, அலி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த தம்பதியினர்கள் ஒரு நாள் மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, யத்தீமுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, கைதிக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, அவங்களுக்கு இருக்கிறத எல்லாம் தூக்கி அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னெல்லாம் வருதல்ல. அந்த சம்பவம் பூராமே அலி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுமா தம்பதியினருக்காக தான் அந்த சூரா பூராமே இறங்குச்சு. அந்த சூறாவில் உள்ள கண்டென்ட் என்ன தெரியுமா? சூரா பூராமே சொர்க்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நல்லா சொல்கிறான். சொர்க்கத்தில் மின் கசின் கான மிசாஜுஹா காஃபூரா ஐன யஷ்ரபு பிஹா இபாதுல்லா யுஃபஜ்ஜிருனா, அந்த ஊற்று, அந்த தண்ணி, அந்த பால், அந்த மதுரம், அந்த குவளை, அந்த கிண்ணம், யதுஃபு அலைஹிம் வில்தானு முகல் அப்படியே வருது. லுலுவம் மன்சூரா ஜஞ்சபீலா சல்சபீலா ஆலியகும் சியாபு சுந்துசின் குதுரின் பட்ட ஆடை. அதாவது சொர்க்கத்தில் ஒரு முஃமினுக்கு கிடைக்கிற அத்தனையும் தஹரில் இருக்கு, அத்தனையும் தஹரில் இருக்கு. ஒரு பிட்டு கூட விட்டு போல. ஒன்னே ஒன்று மட்டும் இல்லை. அல்லமா ஜுர்கானி ரஹ்மஹுல்லா எழுதுகிறார்கள், சூரத்து தஹரில் எல்லாம் இருக்குது. குல்லுமா யகூனு ஃபில் ஜன்னதி மதுக்கூருன் ஃபி தஹர் இல்ல வாஹித். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிற உலமாக்களுக்கு ஹூருல்லீனை பற்றி இல்லை, ஹூருல்லீன் இல்லை. அத்தனையும் கப்பை சொல்கிறான், கிண்ணத்தை சொல்கிறான், கிலாஸை சொல்கிறான், வளையத்தை சொல்கிறான், பிடியை சொல்கிறான், எல்லாம் இல்லை. இறங்கினது அலி ஃபாத்திமா தம்பதியினருக்காக அந்த சூரா. உன் கணவருக்கு இன்னொரு மனைவி இருக்குதுங்கிறத எந்த மனைவியும் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை, எந்த மனைவியும் ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் போய் அது அவங்க சம்மதம் வாங்கி நம்ம இது பண்ணிக்கிறது வேற.
பொதுவா ஒரு பெண்ணிட்ட நீ உன்னுடைய ஆணை அங்கீகரிக்கப்பட்ட ஷரியத்திற்கு உட்பட்ட திருமணம் தான், ஒரு சின்ன ஒரு இதோட தான் அனுமதிப்பாங்க. ஹூருல்லின் இருப்பது என்பது ஃபாத்திமா மனசு கொஞ்சம் கஷ்டப்படும் இல்லையா? சொர்க்கத்தின் எல்லாவற்றையும் சொன்னவன், வேறு பல சூறாக்களில் ஹூருல்லீனை சொன்னவன், அதுல ஹூருல்லீனை சொல்லல. நான் சொல்ல வர்றது அகில பைத்துகளின் மீதான மனம் நோகடிப்பு இல்லைங்கிறத அல்லாஹ் புரிந்து வைத்திருக்கிறார். அப்புறம் இந்த உம்மத்து ஏன் புரியவில்லை? அகில பைத்துகளுக்குள்ள தரம் தரப்பட வேண்டும். அல்லாஹு அக்பர். அந்த தரத்தை சொல்ல முடியாது. ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் ரஹ்மத்துல்லாஹி பெரிய அரசர், அப்பாசிய கலீஃபாக்களுடைய வரிசையில் நீண்ட காலத்துக்கு பின்னாடி ஹிஷாம் ரொம்ப நாள் நின்னவர். ஹிஷாம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வர்றார். ஹஜ்ஜுக்கு வந்து உட்காந்துருக்காரு. ஹஜ்ருல் அஸ்வதில் முத்தம் கொடுக்கணும்னு ஆசை. பயங்கர க்ரௌடு, பயங்கரமான கூட்டம். அரசர் வந்திருக்காரு, வேற நாட்டு அரசர். சரி, எல்லாம் உட்கார வச்சாங்க. அப்படி கொஞ்ச நேரம் உட்காருங்க, கூட்டமெல்லாம் கலைஞ்சிரும், உங்களை ஃப்ரீயாக ஹஜ்ருல் அஸ்வது கூப்பிட்டு போய் முத்தம் கொடுக்க வைக்கிறோன்னு உட்காந்துட்டார். கொஞ்ச நேரத்தில் அந்த பக்கம் இருந்து ஒரு உருவம் தலையை கீழே போட்டு அவங்க பாட்டில் வர்றாங்க. அலி இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அல் முலக்கபி பி ஜைனுல் ஆபிதீன் ரதியல்லாஹு அன்ஹு. ஜைனுல் ஆபிதீன் ரதியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அகல பைத்துகளில் உள்ளவர்கள். ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுனுடைய வம்ச வழி. வர்ற வழி பூரா விலகுறாங்க. எல்லாரும் விலகுறாங்க. சரையல்னு விலகுறாங்க. அங்கே ஹஜ்ருல் அஸ்வத் ஒரு நிமிஷத்தில் காலி. அத்தனை பேரும் விலகியாச்சு. நீங்கள் போங்க. நேராக வந்தாங்க, முத்தம் கொடுத்துட்டு அந்த பக்கம் பின்னாடி போய் ஹிஜ்ர இஸ்மாயில் தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க இவர் சக்கரவர்த்தி இல்லையா, கொஞ்சம் உள்ளுக்குள்ளே என்னமோ பண்ணுது. கேட்டார், யார் இவர்? இல்லை, இவர் இந்த ஊருடைய இறைநேசர், அகில பைத்துகளில் உள்ளவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பம். ஆமாம், அவர் வந்த உடனே எல்லோரும் இப்படி பூராமே விலகுறாங்க, அத்தனை பேரும் விலகுறாங்க. ஆமாம், அவருக்கு இந்த ஊரில் மரியாதை அதிகம். பக்கத்தில் உள்ள ஒரு ஃபரஸ்தக் நின்றுட்டு இருந்தார். அவர் பெரிய ஷாயிர் ஃபரஸ்தக். இவர் யாருன்னு நீ கேட்குறையா அப்படின்னு கேட்டார். யார்கிட்ட? ஹிஷாம்கிட்ட. யாருன்னு தெரியலை இவர் அப்படின்னார். அவரை பார்த்து ஃபரஸ்தக் பாடின பாட்டு தான் அது. هذا الذي تعرف البطحاء وذاته والبيت يعرفه والحل والحرم هذا ابن خير عباد الله كلهم هذا التقي النقي الطاهر العلم. யார் படிக்கிறது? ஃபரஸ்தக், புகழ்பெற்ற அரபகத்தினுடைய கவிஞர். கர்பலாவுக்கு போகிற ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹுடைய வாகனத்துக்கு முன்னாடி கீழே படுத்துட்டு கவிதை பாடிட்டு போகாதீங்கன்னு படித்த ஒரு ஃபரஸ்தக். ஃபரஸ்தக் ஹிஷாமுக்கு சொல்லுகிறார், நீ யாருன்னா கேட்கிற இவரை? இங்க இருக்கிற பத்ஹா எல்லாத்துக்கும் தெரியும், இங்க இருக்கிற பைத்துல்லாவுக்கு இவர் யாருன்னு தெரியும், இங்க இருக்கிற ஹரம் ஹில் அத்தனைக்கும் யாருன்னு தெரியும். யாருன்னு நினைச்ச இவரை இப்படின்னு எல்லாம் பிடிச்சி பைத்து படித்த உடனே இந்த அரசருக்கு புத்தி எப்பவுமே ஒரு மாதிரி வேலை செய்யும். நீ நல்லா தான் படித்த அவரை பற்றி அல்லா குல்த ஃபீனா மிஸ்லதாலிக், எங்களுக்கும் அந்த மாதிரி நீ பாடுவியா? உன் பாட்டு நல்லா இருக்கு, கவிதை, எங்களை பற்றியும் புகழ்ந்து அப்படி ஒரு பாட்டு பாடன்னு ஃபரஸ்தக் அழகான பதில் கொடுத்தார். நான் பாடுறேன். ஹாத்தி ஜத்தன் க ஜத்திகி வ அபன் க அபீகி வ உம்மன் க உம்மிகி. நீ வந்து அவங்க தாத்தா மாதிரி ஒரு தாத்தாவை நீ கொண்டு வா, அவங்க அத்தா மாதிரி ஒரு அத்தாவை நீ கொண்டு வா, அவங்க அம்மா அகில பைத்துகளின் பரம்பரையை சொல்லி அப்படி நீ கொண்டு வந்தேன்னா இன்ஷா அல்லாஹ் நான் அப்போ உன் விஷயத்தில் பாடுறேன். தலை குடிந்து போனார் ஹிஷாம் என்று எழுதுவார்கள். அல்லாஹு அக்பர். வழி நெடுக ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு, பாக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, நம்ம அலி இப்னுல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, பெண்கள் நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹு, எல்லாம் அகல பைத்துகள் வாழ்ந்த காலமெல்லாம் கடைசி மூச்சு வரை மார்க்க பணி. எனக்கு முன்னாலே பேசிய இங்கே கலீல் ஹஸரத் சொன்னார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிஸ்ருக்கு கடிதம் போட்டாங்க, நைல் நதிக்கு கடிதம் போட்டாங்க, நைல் நதி ஓடுச்சுன்னு. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேரனுடைய மகள் தான் நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா. நஃபீசத்துல் மிஸ்ரியாவில் ஒரு வருஷமாக நைல் நதி தண்ணி ஓடலைன்னு உடனே கடிதம் எழுதலை, போயெல்லாம் நிற்கலை,
தலையில போட்டிருந்த முக்காடை கழட்டி கொடுத்தாங்க. போடு, நைல்ல கொண்டு போய் போடு. எம்பெருமானாரினுடைய ஒரு பேத்தியின் தலை துண்டு வந்த பின்னாடி நைல் வற்றியா இருக்கும், மடமடன்னு ஓட ஆரம்பிச்சது நைல். மிஸ்ரு அர்து சாலிஹின் அப்படின்னு ஒரு கிதாபு, சாலிஹின்களின் பூமி மிஸ்ர் தேசம். அந்த கிதாபில் நைல் நதிக்கு அவர்கள் துண்டை கொடுத்து அனுப்பி போட்ட போதுள்ள இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. நான் எதற்காக சொல்லுகிறேன் அன்பிற்குரியவர்களே, அகில பைத்துகளின் தரம் இந்த உம்மத்து எந்த காலத்திலும் கண்ணசைவிலே கூட அதை விட்டு கஃப்லத் என்று சொல்லக்கூடிய அசட்டையாய் பாராமுகமாய் இருந்துவிடக்கூடாது. ஆனால் அதே சமயம் சஹாபாக்களை தாழ்த்தி அகில பைத்துகளை உயர்த்துதல் ஏற்புடையதல்ல. நம்ம அழகான வாசகம், 2 கண்கள்னு போட்டாங்க. ஒரு கண்ணை குத்திக்கிட்டு இன்னொரு கண்ணெல்லாம் வைக்கக்கூடாது. ஒரு கண்ணு போன பரவாயில்லன்னு நினைக்கவும் கூடாது. 2 கண்கள், 2ம் ஒரே கோணம், ஒரே பார்வை. 2 கண்ணு வேற வேற திசையை பார்க்காது. அதுபோலத்தான் சஹாபாக்களும் அஹ்ல பைத்துகளும். சஹாபிகளை பற்றி பேசக்கூடிய உயர்த்துகிறேன் என்ற பெயராலே அஹ்ல பைத்துகள் விஷயத்தில் கொஞ்சம் இதாகிறதும், அஹ்ல பைத்துகளை உயர்த்துகிறோம் என்கிற பெயராலே சஹாபாக்களை பற்றியும் எந்த விதத்திலும் பின்னடைவு வரக்கூடாது. ஃபமன் அஹப்பஹும் ஃபபிஹுப்பி அஹப்பஹும். யாரெல்லாம் சஹாபாக்களை நேசித்தார்களோ எனது நேசத்தால் நேசிக்கிறார்கள். யார் கோபித்தார்களோ எனது கோபத்தால் கோபிக்கிறார்கள். சஹாபாக்கள் விஷயத்தில் அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள், என் சஹாபிகளை திட்டாதீர்கள். லா தசுப்பு அஸ்ஹாபி வலா தத்தகிதுஹும் கரதம் மின் பாதி. எனக்கு பின்னால் பேசு பொருளாய், விமர்சன பொருளாய், கண்டன பொருளாய் தகாத வார்த்தைகளை பயன்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் என்னுடைய அஸ்ஹாபுகளை, தோழர்களை நீங்கள் ஆக்க வேண்டாம். இவன் அதையெல்லாம் மீறிட்டு திட்டுறான். உலமாக்களுக்கு தெரிந்திருக்கலாம், இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்று ஒரு தொடர் சரித்திரத்தை பேசுகிற போது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி 2 தொடர்களில் அவர்களின் வாழ்க்கை வரலாறு முழுக்க பேசி, அவர்கள் ஹாதி, அவர்கள் மஹ்தி, அவர்கள் நேர்வழி காட்டியவர்கள், காட்டப்பட்டவர்கள் என்று பேசியவுடன், அது சும்மா ஒரு செய்திக்காக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. யூடியூப்பில் அது பதிவானதற்கு பிறகு அதுக்கு கீழே போட்ட கமெண்ட்டுகள் சில பேர் தமிழகத்தினுடைய உலமாக்கள், அதில் பல பேர் முனாஃபிக்கு வக்காலத்து வாங்கும் இவர் ஒரு ஆலிமான்னு எழுதியிருக்கான். யார் முனாஃபிக்? யாரை பேசுகிறீர்கள்? டே, அல்லாஹ்வே ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ எங்க வந்து விமர்சிக்கிற? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹுல முஆவியா உண்டு, அதுக்குள்ள அபூ சுஃபியான் உண்டு, அதுக்குள்ள எல்லாம் உண்டு. அத்தனை சஹாபிகளும் குல்லுஹும் அதுல். அவன் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லிட்டானே, அதுக்கப்புறம் சஹாபாக்களை நாம் எப்படி பேசலாம்? எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாயில முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவை குறித்து அல்லாஹும்ம ஜஅல்ஹு ஹாதியம் மஹ்தியா, யா அல்லாஹ் இவரை ஹாதியாக்கு, யா அல்லாஹ் இவரை மஹ்தியாக நேர்வழி காட்டப்பட்டவராக ஆக்குங்கிறது பெருமானாருடைய வாயில வந்த துவா. ஒருவேளை அவர்களின் வாழ்க்கையில் எங்காவது சின்னஞ்சிறிய தவறுகள் ஏற்பட்டிருக்குமானால் ஏற்பட்டிருக்கலாம். நான் முழுக்க மழ்சூம் என்று பேசுவதற்கு வரவில்லை, ஏற்பட்டிருக்கலாம். அனைத்தையுமே அல்லாஹ் மன்னித்து விட்டுத்தானே, கது கஃபர்து லக்கும் ஃபஅமலு மா ஷி'தும், நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு அல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் நீ எங்க என்னமோ ஓண்ட மன்னிப்பை கொடுத்த மாதிரி நீ பேசுற? கவனமாக இருக்க வேண்டும். தமிழகத்திலே நாங்களும் சுன்னத்து வல் ஜமாத் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய பல பேர் சஹாபாக்களில் சில பேரை திட்டிக் கொண்டு சுன்னத்து வல் ஜமாத்தை நிறுவ முயற்சிப்பது தவறு. இது பகிரங்க குற்றச்சாட்டு. உலகத்தின் எந்த சபைக்கு அழைத்தாலும் அகாயித் அஹ்லு சுன்னா என்பது சஹாபாக்களை திட்டும் பிரிவு அல்ல. சஹாபாக்களில் ஒருவரையும் விட்டு கொடுக்க முடியாது. ஒருவேளை நீ முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவை திட்டுறன்னு வையேன், நீ யார் யாரை திட்டுறன்னு தெரியுமா? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹுன்னு பொதுவாக சொன்னானல்ல, அல்லாஹ்வை திட்டுறேன்னு அர்த்தம். நீ வஹியை எழுதுப்பான்னு 2 வருஷம் வஹியை எழுத வச்சாங்க ரசூலுல்லாஹ், அந்த ரசூலை திட்டுறேன்னு அர்த்தம். 20 வருஷமாக நீங்க தான் ஷாம் தேசத்துக்கு கவர்னர், வேற யாரும் கிடையாதுன்னு நியமித்த குலஃபாக்களை திட்டுறேன்னு அர்த்தம். ஒருவர் சரியில்லாதவர் என்றால் ஷாமினுடைய அந்த புனித தேசத்தை 20 வருஷ கவர்னராக இருக்க முடியுமா? இருக்கிறதுக்கு குலஃபாக்கள் ஒத்துழைக்க முடியுமா?
அல்லாஹு அக்பர். காத்திபுல் வஹியா 2 வருஷம் ஃபத்ஹ் மக்காவுக்கு பின்னாடி பர்சனல் செக்ரட்டரியே முஆவியா ரலியல்லாஹு தான். பக்கத்திலேயே உட்காந்துருந்தவங்க. எப்போ பார்த்தாலும் காதில் பேனா, அந்த கட்டை, மை கட்டை. ரிவாயத்தில் வருது, கேட்டது யார்? உம்மாபிபா ரலியல்லாஹு. என்ன முஆவியா எப்போ பார்த்தாலும் காதிலேயே கட்டை ரெடியாக இருக்குது? இல்லை, ரசூலுக்கு பக்கத்திலே உட்காந்துருக்கேன். அவங்க சொல்ல ஆரம்பித்த பிறகு நான் இதை தேடி எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கக்கூடாது. பேச ஆரம்பித்தா அப்படி கழட்டி எழுத ஆரம்பிக்கணும். வஹியை எழுதிய கையை நீங்கள் தரம் தாழ்ந்து பேசுகிறீர்கள் என்றால் நீங்கள் யார்? எனவேதான் இது அசல்ல பார்க்கறதுக்கு அகில பைத்து சஹாபாக்கள்னு ஏதோ தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஒரு சர்ச்சைக்கு முடிவு கட்ட வேண்டிய தலைப்பு இது. நீங்கள் சஹாபாக்களையும் அகில பைத்துகளையும் சரிசமமாய் மதிக்க வேண்டும். நம்ம அகில பைத்துகளை கொண்டாடுபவர்கள், அதில் சந்தேகமே இல்லை. மன்குன்து மௌலாஹு ஃபஅலியுன் மௌலாஹு என்கிற கருத்தில் நாம் உடன்பாடு உள்ளவர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிழலும் நிஜமுமாய் இருந்தவர்கள் என்பதெல்லாம் உண்மை. ஆனால் அதுக்காக நான் அவங்கள நேசிக்கிறோங்கிற பேரில் சஹாபாக்கள்கிட்ட உள்ள கருத்து வேறுபாடு வேற. உங்களுக்கெல்லாம் தெரியும், குறிப்பாக உலமாக்களுக்கு நன்கு தெரியும், புகாரி இமாமுடைய உஸ்தாத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய முஹத்திஸ், மிகப்பெரிய தாஜர், மிகப்பெரிய முத்தகி. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான் கேட்டாங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸ் அஃதலு அம் முஆவியா? முஆவியா சிறந்தவரா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் சிறந்தவரா? அவர் பதில் சொல்லுவாருன்னு பார்த்தா கேட்டவர் கேள்வியில் முதல்ல அதிர்ச்சி ஆயிட்டார். என்ன, எந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுற? முஆவியா சஹாபி, உமர் இப்னு அப்துல் அசீஸ் தாபீன்களில் உள்ளவர். சஹாபியையும் தாபியங்களையும் எங்கே ஒப்பிடுற? தாபியன்களில் தலை சிறந்தவர், சந்தேகம் இல்லை. உமர் இப்னு அப்துல் அசீஸ் பெரிய முத்தகி, பெரிய இறைநேசர், சந்தேகம் இல்லை. ஆனால் நீ ஒப்பிடுறதே தவறு, முஆவியாவோடு ஒப்பிடுகிறாய். சொல்லிட்டு தான் அந்த பிரபலமான பதில் சொன்னாங்க, முஆவியா ரசூலு கூட ஜிஹாது செஞ்சவர், உமர் இப்னு அப்துல் அசீஸ் செய்யலை. முஆவியா ரசூலோடு ஜிஹாது செய்து போருக்கு போய் அந்த மைதானத்தில் அவர்கள் அமர்ந்திருந்த ஒட்டகமோ குதிரையோ அது எந்த மண்ணிலே அந்த ஒட்டகத்தின் மூக்கின் சளி சிந்தும் அல்லவா, அதற்கு கூட உமர் இப்னு அப்துல் அசீஸை கொண்டு போய் கம்பேர் பண்ண முடியாது. சொல்லிக் கொடுத்தது யார் தெரியுமா? நம்முடைய பிதா மக்கள். உமர் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ், இமாம் புகாரியுடைய உஸ்தாத், பெரிய முஹத்திஸ். இவர்களை எல்லாம் விட இன்றைக்கு தமிழகத்தின் சில ஆலிம்கள் பெரிய ஆளாயிட்டாங்க. அவர்கள் சஹாபாக்களை தரம் தாழ்ந்து பேச ஆரம்பிக்கிறார்கள். சஹாபாக்களை தாழ்த்தி பேசுகிற எந்த ஆலிமையும் அதனுடைய நிழல் கூட நீங்கள் ஒதுங்கிவிடக்கூடாது. கொள்கை சார்ந்த விஷயத்தில் அன்பிற்குரியவர்களே நமக்கு தெளிவான நிதானம் தேவை. அகில பைத்துகளை அகில பைத்துகளுடைய வரலாறுகளை முதல்ல முழுசாக படிங்க. மீறி போனால் அலி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி கொஞ்சம் ஒரு 4-5 விஷயம் தெரிஞ்சுட்டு நம்ம விட்டுறோம். அகில பைத்துகளுடைய வரலாறு முழுக்க அது செய்யப்பட வேண்டும், அது வாசிக்கப்பட வேண்டும். நஃபீஸா ரலியல்லாஹு அன்ஹா மிஸ்ரில் மௌத்தான உடனே கணவர் சொன்னார், மதீனாவுக்கு எடுத்துகிட்டு போய் அடங்குற. ரசூலுல்லாஹ்வுடைய பேத்தி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வம்ச வழி, அங்கே போய் அடக்கிறேன்னு ஜனாசாவை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஊரில் இருக்கிறவங்க பூரா சொன்னாங்க, விடமாட்டோம், எங்கள் மண்ணுக்கான பாக்கியம், நஃபீஸா அம்மா இங்கே அடங்கணும். நஃபீஸா அல் மதனியா என்பதை விட நஃபீஸா அல் மிஸ்ரியா என்பதை நாங்கள் பாக்கியமாக கருதுகிறோம். கடைசி வரையும் விடலையே. எந்த அளவுக்கு வருகிறது தெரியுமா? ஊர் எல்லைகளில் அந்த மக்கள் நின்று கொண்டார்கள். நஃபீஸா, எங்கள் மண்ணுக்கான பாக்கியம் இங்கே அடங்க வேண்டும். அந்த அடிப்படையில் ஹதரத் நஃபீஸத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நிறைய தடவை பேசியிருக்கோம், நம்மளும் கேட்டிருக்கோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத் ஆகிற போது என் ஜனாசாவை மக்கள் தொழுகிறதுக்கு முன்னாடி நஃபீஸா அம்மா வீட்டில் கொண்டு போய் வைங்க, அவங்க தொழுதுட்டு கொடுக்கட்டும், அப்புறம் கொண்டு போய் அடக்குங்கன்னாங்க. மஸ்ஜித் ஃபுஸ்தாத் என்று சொல்லி
அந்த பள்ளிவாசலிலே பாடம் நடத்துவதற்கு செல்லக்கூடிய இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போகிற வழியிலும் வருகிற வழியிலும் நஃபீசா அம்மாவிடத்திலே பாடங்களை கற்றார்கள் என்று வருகிறது. இந்த உலகத்தின் பெரிய சட்ட மேதைக்கே ஓதி கொடுக்கிற அளவுக்கு அகல பைத்துகளில் பெண்மணிகள் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஹைர், நிறைவுக்கு வருகிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா தேர்ந்தெடுத்து இந்த உம்மத்திற்கு தந்த 2 கண்கள், ஒன்று சஹாபாக்கள், இன்னொன்று அஹ்ல பைத்துகள். இருவரையும் நேசிப்போம், உயிருக்கு உயிராய் நேசிப்போம், மறுமை வரைக்கும் நேசிப்போம். தப்பி தவறி கூட இருவர் விஷயத்திலேயும் தகாத விமர்சனங்களை பேசுகிற எங்கும் நம் செவிகளை தரமாட்டோம். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹ் இந்த நல்லோர்களோடு மறுமையில் நம்மையும் ஆக்கி வைப்பானாக. ஜஸாக்கும் அல்லாஹு ஹைரல் ஜஸா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.